ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போறேன். சும்மா கொஞ்சமா ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா என் பொண்ணுக்கும் பிடிக்காது, பையனுக்கும் அவ்வளோ கத்திரிக்காய் பிடிக்காது, அவங்க 2 பேருக்கும். சரி, எங்க 2 பேருக்கு சரி கொஞ்சமா எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு காட்டலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபாஸ்டா பண்றதுங்க, அது சின்ன ப்ராசஸ் தான். பாருங்க, இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் 10 சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, அங்கே கொஞ்சம் புளி வந்து ஒரு கொஞ்சமா ஒரு சின்ன குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சமா தான் இருக்குன்னு சொல்லி மிளகாத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதாங்க ஃபாஸ்டா இந்த சட்டியில தான் இன்னைக்கு செய்ய போறேன். இப்போ இனிமேல் கொஞ்சம் சட்டியில மாறிக்கலான்ட்டு இருக்கோம். அதனால ஒரு சட்டியா வாங்கலாம்னு சொல்லி, அந்த காலத்துல எல்லாம் எங்க வீட்டுல, எங்க பாட்டி, எங்க அம்மா வீட்டுல எல்லாம் மீன் குழம்புக்கு ஒரு சட்டி, அப்புறம் பருப்புக்கு ஒரு சட்டி, அது மாதிரி இருக்கும். தனித்தனியா வைப்பாங்க. ஆமா, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி இருக்கும், மீன் குழம்புக்கு, பருப்புக்கு, ஆப்பத்துக்கு ஆப்பச்சட்டி இருக்கும். இது நல்ல சூடு இருக்கும். கொஞ்சம் எல்லாமே இந்த மாதிரி இந்த சட்டிங்க மாதிரி தான். ஆமா, எல்லாமே கருப்பு. அப்பெல்லாம் வந்து இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்ல போட்டு வாங்கினா ரொம்ப சேஃபா பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இதுவும் ஒரு கர்டு ஊத்துறதுக்கு ஒரு சட்டின்னு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஃபியூச்சர்ல ஒண்ணா வாங்கிக்கலாம். ஆப்பத்துக்கு கூட ஆப்பச்சட்டி வச்சிருப்போம். அப்பெல்லாம் இந்த நான்ஸ்டிக்கே இல்ல, ரொம்ப ஹெல்தி. இரும்பு, அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்பதான் நம்ம மாத்தி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோமே. இப்ப என்ன செய்யலன்னா, இப்போ கொஞ்சம் எண்ணெய், இது இப்போதான் நான் சட்டியை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், அதனால கொஞ்சம் எண்ணெய் உண்டுன்னு ஊற்றிக்காங்க. அதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் வேணும், அதனால கொஞ்சம் எண்ணெய், ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் சூடு ஏறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சூடு ஏறினோன்னு பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது பார்க்கலாம், கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம். இது ஸ்டார்டிங், இது ஃபர்ஸ்ட் டைம் செய்யற தொட்டு கொஞ்சம் நல்லா அந்த பழகுற வரைக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நல்லா இது பண்ணி தான் கொடுத்தாங்க, நம்ம சீசன் பண்ணி தான். நான் வந்து கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சேன், ஒரு 2 நாள் வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சுடக்கஞ்சி ஊற்றி ஒரு 2 நாள் வச்சு, அதுக்கப்புறம் கழுவி எடுத்து யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றோம். வந்துட்டு சட்டியில் செஞ்சு சாப்பிட்டாலே ருசியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய், மீன் குழம்பு, அப்புறம் சாம்பார், பருப்பு கடையல், அதெல்லாம் சட்டியில் செஞ்சு நம்ம ஹெல்த்தியும் கூட, இன்னும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போட்டே ஆகணும். ஆமாம், இது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கிட்டோம் பாருங்க, கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கத்திரிக்காய் தானே எடுத்திருக்கேன் நான், அதனால 1 ஸ்பூன் சும்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய்லாம் வெறும் வந்துட்டு நம்ம வெத்த சாதத்தில், சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப நல்லதாக இருக்கும். பாருங்க, கொஞ்சோண்டு வெந்தயத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், அவ்வளோதான். இதுக்கு நிறைய எல்லாம் ரொம்ப இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் தான் எல்லாமே. ஒரு 1/2 ஸ்பூன், ரெண்டுமே. வெந்தயம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு இது சட்டியில் வந்துட்டு நம்ம அது சூடு ஏற ஃபாஸ்ட்டாக ஆயிரும். இப்போ நம்ம ஒரு 2 டைம் இதில் செஞ்சுட்டோமா அது நல்லா பழகிடும் சட்டி. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க சாப்பாடை ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அந்த பானையெல்லாம் வெளியே வாங்குவாங்க, தட்டி பார்த்து கரெக்டாக இருக்கான்னெல்லாம் பார்த்து வாங்குவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு அதுக்கே ஒரு பேஜ் வந்துருச்சு, அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. அதனால ஈஸியாக வாங்கி நம்ம வீட்டில் வந்து ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால வதங்கிருச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன் நான், ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அதையும் ரொம்ப தக்காளியெல்லாம் வேண்டாம் இதுக்கு. ஏன் பாப்பா? ஆமாம், எண்ணெய் கத்திரிக்காய்க்கு அவ்வளோ தக்காளியே போட மாட்டாங்க, சிலர் வந்து வெறும் புளி ஊற்றியே செய்வாங்க. நம்ம கொஞ்சம் வந்து தக்காளியும் போட்டு வதக்கலாம். பாருங்க, இப்போ சட்டி நல்லா சூடு ஏறணும்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுது பற்றி. சூடு ஏறுற வரைக்கும் தான் நல்லா அப்படியே அதில் கொதி வந்து நல்லா இருக்கும். சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். இதுல வந்து சாப்பாடுலாம் வடிப்பாங்களா பாப்பா? சட்டியில சாப்பாடு தெரியல, வடிக்குவாங்க. அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் எல்லாமே சட்டியில தானே செய்வாங்க. சாப்பாடுல அந்த பழைய சாதத்துல அந்த மாதிரி சட்டியில ஊத்தி வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க. காலையில அதை எடுத்து சாப்பிட்டு போவாங்க. அவ்வளவு ஹெல்தி இதெல்லாம். இப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். இதுல கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுவே போட்டு
அவ்வளோதான். வெங்காயத்தை போட்டோம், தக்காளி போட்டோம், மசாலா போட்டோம், அவ்வளோதான் கத்திரிக்காவை போட்டு முடிஞ்சது. புளி ஊற்றி விட்டுருணும். அவ்வளோதாவா? அவ்வளோதான் ஃபாஸ்ட்டு முடிஞ்சது. இதெல்லாம் கத்திரிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லாருக்குமே கத்திரிக்காய் உடம்பு கோல்டு சமயத்துலலாம் அது மாதிரி காய மசாலா இது வந்து குழம்பு வந்து கத்திரிக்காய் வச்சு தான் செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தை பிறந்தா கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்க. அந்த வந்து நல்லா இந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காயையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க. வதங்கிட்டு கொஞ்சம் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சா. இப்போ வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் காரமா இருந்தா நல்லா தான் இருக்கும். அதனால நான் வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா இப்ப அரைச்ச மிளகா ரொம்ப காரம், பயங்கர காரம் அது. அதனால ரொம்ப காரத்தை நல்லா ஆந்திரா மிளகா போல இருக்கு. காரம் நல்லா இருக்கு, பயங்கர உரப்பா இருக்கு. அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. குழந்தைங்கலாம் கொடுக்குறதா கம்மியா பண்ணிக்கோங்க காரம். அரிசி வச்சா இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் போட்டு இது வந்து கொஞ்சம் இடிக்கல பிடிக்கிறது பயமா இருக்கு. வளர்ந்துருமான்னு ஓகே. இந்த போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாவும் நல்லா தண்ணியே ஊத்தல, தண்ணியே ஊத்தல, அதுலயே நல்லா வதங்கி வச்சுட்டு சட்டியில செஞ்சு அதான் ரொம்ப தீயவும் தீயாது. அதே மாதிரி வந்துட்டு வந்து நல்லாவும் சீக்கிரமாவே வந்துடும். சூடு ஏற ஏற சீக்கிரமா வந்துடும். இப்போ மிளகா போட்டுட்ட உடனே பாரு எப்படி தெரியுதா, நல்லா இந்த கிளாஸா வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும் அந்த தோல் எல்லாம். இன்னும் இந்த பச்சை கத்திரிக்காய் இருக்கும், அது போட்டு நீங்க எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சாலும் நல்லா இருக்கும். குட்டி குட்டி கத்திரிக்காய் ஃபுல்லா போட்டு அந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், நல்லா வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட் புளி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த புளியை சும்மா ஒரு சின்ன அளவு தான் புளி வச்சிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த புளி தண்ணியே போதும், வேற எதுவுமே கொஞ்சம் ஊத்தணும், தண்ணி பத்தாது. வேகணும் இல்ல, இது குக்கரா ஃபாஸ்ட் இல்லைன்னா இது இருந்தா ஃபாஸ்ட் ஆயிரும். நம்ம 2-3 நிமிஷம் பழக்கிட்டா இது வந்து நல்லா வரும். அது வந்து சீக்கிரமே வந்துடும். இப்போ இதுவும் சீக்கிரமா தான் வந்துடும். கத்திரிக்காய் எப்பவுமே சீக்கிரம் வந்துடும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியதுதான், அவ்வளவுதான். இதில் ஃபாஸ்டா முடிஞ்சிச்சு பாருங்க. இது வேகட்டும், நல்லா வேகட்டும். இது வந்து ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதை வந்து இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சிருங்க. மூடியும் இந்த வந்து இதே சட்டியிலே இருக்கு. ஆனா நான் மூடி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணாம உடஞ்சிரும்னு சொல்லிதான் ஸ்டீல் மூடி வாங்கிக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன். மூடியும் வேணும்னால இது மூடியோட இருக்கு சட்டி. பாருங்க ஸ்லோல தான் வச்சிருக்கேன். ஒரு எவ்வளவு நேரம் ஆச்சு இப்போ? ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சா? அதுக்குள்ள நல்லா வெந்து வந்துருச்சு. பாத்திரத்துல நம்ம இதுக்கு அசால்ட்டா பிடிப்போம், சட்டி இல்ல பயமா எப்படி இருக்கு பத்தியா? அப்படியே ஃபுல்லா அந்த கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்க. எண்ணெய் ஃபுல்லா நிக்கும் மேல. எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெய் இது பண்ணி செய்யுங்க. கத்திரிக்காவும் நல்லா வெந்திருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியுதா? நல்லா வெந்து தொலைன்னு இருக்கு கத்திரிக்காவும். அவ்வளவுதான், எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சட்டிங்க வாங்கி அதுல சமைங்க இனிமேல. இதுல நல்ல சூடு சாதம், இந்த பக்கம் சாதம் சூடா இருக்கு, சூடா ஆயிட்டு இருக்கு. நல்ல சூடு சாதத்துல இதை போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.